இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட் சிம்பிளாக்க சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்மளை பைத்தியமாக்குவான்னு பார்த்தா கடைசியில் அவனே பைத்தியமாயிட்டான். சொல்றதெல்லாம் உண்மையா? அட ஆமாங்க, அதுவும் சாதாரண பைத்தியம்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா, எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ. முட்டையை உடைச்சி வெளியே ஊத்திட்டு முட்டையோட ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது, பழத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழத்தோட தோலை சாப்பிடுறது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. கத்தாழையை தூக்கி கீழே போட்டுட்டு அதோட வேற எடுத்து மூஞ்சில தேய்க்கிறதுன்னு முழு பைத்தியமாவே ஆயிட்டாங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வேற என்ன, புதுசா எந்த ஹேக்கையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஆயிட்டானுங்க. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். முன்னாடிலாம் இந்த முடி களைஞ்சி இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நல்லா இருக்கிற முடியை களைச்சி விட்டுட்டு இதுக்கு பேர் தான் ஹேக்குன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன். ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு. நான் பிள்ளை என் வாழ்க்கை பார்த்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. பேஸ்ட்டை பிரஷ்ல வச்சு விளக்குனா அது நார்மல். அதே பிரஷ்ஷை திருப்பி வச்சு அதுக்கு மேல பேஸ்ட்டை வச்சு பிரஷ் பண்ணா அதுக்கு பேரு ஹேக்காமா. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா 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 வா. சரி சரி, இந்த மாதிரி 2 குச்சியை வச்சு சோறை சாப்பிட ட்ரை பண்ணா இந்த மாதிரி தான் கீழே கொட்டும். பேசாம அந்த குச்சியை தூக்கி கீழே போட்டு கையில சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா ஸ்பூனை வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த குச்சியை வச்சு தான் சோறை சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்களே. அடம் பிடிப்பிய இப்படி பண்ணா சோறு கீழே கொட்டாது. சரி, அதே சமயத்துல அந்த சோறு வாய்க்கும் எட்டாது. என்னைக்குடா சாப்பிட்டு முடிக்கிறது? அது 4-5 நாள் ஆகுங்க. இந்த கார்ல டிராவல் பண்ணும்போது தூங்கி தூங்கி விழுற தூங்கு மூஞ்சா நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்க அப்படின்னா இப்ப வரப்போற ஹேக்கு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஒரே தான் லென்த் பண்ற. பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். யாரெல்லாம் சொந்தமா கார் வச்சிருக்கீங்களோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம வட்டிக்கு 4 ஜட்டி வாங்கி கார்ல போட்டு வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க கார்ல வரவங்க எல்லாம் நல்ல சொகுசா அந்த ஜட்டியை மாட்டிக்கிட்டே வரலாமா இல்லையா? முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். முக்கியமா அவங்க காமிச்ச மாதிரி அந்த ஜட்டியில நெட்டு வச்ச மாதிரி வாங்குங்க. அப்பதான் அப்படியே முழிச்சு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்ப அவன் உன்ட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு பிடி உன்னைய. மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா ஓடியா ஓடியா. மேல இருக்கிற மூடிய அப்படி கஷ்டப்பட்டு ஓபன் பண்றதுக்கு பதிலா இப்படி கீழே கட் பண்ணி குடிச்சிடலாமா? பிடி குடி. எல்லாம் சரி, மறுபடியும் இது எப்படி மூடி வைப்பாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்படிப்பட்ட மாஸ்டர் பிளான் போட தெரிஞ்சவனுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ண தெரியாதா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வெரி குட் வெரி குட். போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். அம்புட்டு தான். ஸோ இனிமே நீங்க ஜூஸை வாங்கும் போதே கூடவே சேர்த்து இந்த செல்லோ டேப்பையும் பிளேடையும் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், கட்டிங்க்கும் ஒட்டிங்க்கும் கரெக்டா இருக்கும். நல்லா பண்றாரியா ஜோக்கு. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல பசுமாடியிலே. இங்கேயும் சேம் மூடி பிரச்சனை தானே. ஆக மொத்தத்துல எந்த பாட்டிலையும் மேல இருக்கிற மூடியை ஓபன் பண்ணி முறையா குடிக்கவே மாட்டீங்க. எங்கேயாச்சும் கட் பண்ணி தான் குடிப்பீங்களா? தப்பு 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 தப்பு, எல்லாமே தப்பு. அதாவது பாக்ஸ்ல வச்ச கேக்கு ஒரு மாதிரி நசுங்கி போயிடுச்சான். சோ என்ன பண்ணா அந்த கேக்கு அழுங்காம குலுங்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி தர போறாங்களா? அத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அசந்து போயிருவீங்க. லூசானா? இல்லடா
லூசான்னு கேக்குறேன். எப்படி இந்த ஆட்டோல கண்ணாடியை திருப்பிட்டா ஆட்டோ ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சேம் கதை தான். பாக்ஸ்ல கேக்க வச்சு மூடிய மூடுறதுக்கு பதிலா மூடியில கேக்க வச்சு பாக்ஸ மூடுனா சேஃபா இருக்குமா? என்ன ஜீவா உனக்கே நியாயமா இருக்கா? போற போக்க பார்த்தா நம்மள போய் சீலிங்ல படுத்துக்கிட்டு சீலிங் ஃபேன் எடுத்து கீழே மாட்டுங்கன்னு சொல்லுவாங்க போல. விட மாட்டேன், மூச்சு தராதுல்ல, மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அடுத்தா நீங்க பார்க்க போறது ஒரு மேக்கப் பேக்கு, ஒரு மேக்கப் ஹேக்கு. அதாவது பிரஷ் எடுத்து கண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்கு பதிலா இப்ப ப்ரோக்கோலியை யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இன்னும் 2 வாரம் போச்சு அப்படின்னா நாட்டுக்கோழியை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிராய்லர் கோழி, அப்படியே போக போக விராட் கோழி வரைக்கும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க போல. நைஸ் ஜோக் அங்கிள். இல்ல இது ஜோக். ஏண்டா தெரியாம கொஞ்சோண்டு காப்பி மேல கொட்டிருச்சுன்னா போய் ரெஸ்ட் ரூம்ல கிளீன் பண்ண வேண்டியதானே. அதுக்கு இருக்கிற மீதி இருக்கிற காப்பியும் எடுத்து டெஸ்ட்ல கொட்டணும். சும்மா மாத்தி மாத்தி குறுகுறுக்க கேள்வி கேட்கிற, எப்படி பதில் சொல்றது? ஒருவேளை ரோட்ல போயிட்டு இருக்கும்போது லைட்டா சேறு நம்ம மேல பட்டுருச்சு அப்படின்னா சேர்லயே குதிச்சு நீச்சல் அடிக்க சொல்லுவீங்க போலயே. கரை படுறதுனால நல்ல விஷயம் நடந்தா கரை நல்லதுதான். ஆனா உண்மையை சொல்லணும்னா இவங்க நாட்டாளுக்கு ஈக்குவல் டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்துல காட்டுற டெமோக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த சின்ன பிள்ளைங்க கையில மார்க்கரை கொடுத்தா எப்படி கையில காலெல்லாம் கிறுக்கி வைக்கீங்களோ அந்த மாதிரி இந்த புள்ள காலு ஃபுல்லா கிறுக்கி வச்சுட்டு இதையும் ஹேக்குன்னு சொல்லி நம்மள நம்ப சொல்லி சாவடிக்கிறாங்க. நாங்க என்ன வேணும்னா செய்யறோம், வேற வழி இல்லடா கண்ணா. சரி ஓகே, இது ஒரு நல்ல ஹேக்குன்னே வச்சுப்போமே. ஆனா அந்த கவரை லைட்டா கீழே இறக்கி விட்டாலே ஈஸியா சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஆனா அதுக்கும் ஒரு ஓட்டையை போட்டிக்கு பாத்தீங்களா? அடே இப்படி போய் நீ கஷ்டப்பட்டு அடுத்தவன் பவுச்செல்லாம் வாங்கி நீ அந்த இடத்துல மாட்டி மறைக்கிறதுக்கு ஒழுங்கா நீ டக்கின் பண்ணிருக்கிற டிஷர்ட் எடுத்து வெளியே விட்டாலே மறைஞ்சு போயிரும்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. கிளாஸ் உடைஞ்சு போச்சா? சரி ஓகே, இப்போ எங்க மனசை உடைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவீங்களே, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆஹா, ஐயர் ஏதோ மந்திரம் உதறானே, தொப்பியை கலட்டிடுவாங்களோ. பவர் கிளாஸை உடைச்சிட்டு இப்படி பொம்மை கிளாஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? எருமடா, சி அருமடா. அடக்கருமனே, இத ஒரு பெயிண்டிங்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அத கூட மன்னிச்சு விட்டுறலாம்னு வையி. என்னது? என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க, கைய முறுக்குற நீ. ஆனா அந்த புள்ள அந்த பெயிண்ட உடம்பு ஃபுல்லா ஊத்திக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிச்சுல. ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா இரு போலாம். ஒரு ரவுண்டுக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் அந்த பெட்ஷீட்ல பட்டுச்சு, ஓகே. ஆனா எப்பறா அந்த பெயிண்ட் பெட்ஷீட் ஃபுல்லா பட்டுச்சு? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக் கொடுத்துக்கனாங்க. டேய், இதுக்கு பேரு கேட்லாக்கா? இந்த டேப்ல கொக்கி மாட்டி அதை நீங்க கார்ல மாட்டி காரையே இழுத்துட்டீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அப்புறம் எதுக்குடா உள்ள ஒரு ஆளை போட்டு காரை ஓட்ட விட்டீங்க என் பம்பரக்கர்னா மண்டையா? ஏய் சொல்றா இல்ல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.
இல்ல இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஹேக்குன்னு நம்பி மக்கள்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சு தான் போட்டிருக்கீங்களா? ஏன் இப்படி பாக்குறாரு? செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. எனிவே இன்னைக்கு இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்ட் குரல் வித்தைகளை பார்த்து நீங்க கொஞ்சமா சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம லைக்கை போட்டுருங்க. அப்பதான் இந்த யூடியூப் காரன் சஃபி ஜோன்ல 5 மினிட்ஸ் கிராஃப்ட் வீடியோ போட்டுக்காம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் காதுல போய் சொல்லுவான். இல்லைன்னா 4 பேர்ல ஏன்ட்டே சொல்ல மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் முக்காடு போட்டு உட்காந்துருப்பான். அந்த முக்காடை அவுத்துட்டு மண்டியில் ஒரு கொட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பாய் அண்ட் டேக் கேர்.